முருகா சரணம். திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது. திரு என்றால் முருகன், புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல். அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும். அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும், நம்முடைய மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கருவருக்கும். அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான். அது நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளை பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மனமான வணக்கத்தை நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வாரம் சந்தனம் திமிர்ந்தணைந்து என தொடங்கும் மிக அற்புதமான திருப்புகழ் நமது குருநாதர் எண்கண் என்ற கஷேத்திரத்திலிருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகழிலே அடிகளார், முருகா அடியேன் மனத்தை கோயிலாக கொண்டு எழுந்தருள வேணும் ஐயா என்று இங்கே வேண்டுகிறார். வாரீர் நாமும் வேண்டுவோம், வணங்குவோம், அருள் புரிவார், ஐயமில்லை. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோஹர. சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோலும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலன் சலன்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி சிந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தனென்று சென்ற சைந்துகந்து வந்து கிருபையோடே சிந்தையம் குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டனங்கமும் குலைந்தரம் கொள் கொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புணர்ந்திடும் பரந்த அன்பில் வந்த குமரேசாம் இந்திரன் பதம் பெறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தன் என்று சென்ற சைந்துகந்து வந்து கிருபையோடே சிந்தையம் குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே எங்கணங்கம் வந்திருந்த பெருமாளே செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே எங்கணங்கம் வந்திருந்த பெருமாளுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். இத்திருப்புகளின் சொல் விளக்கம். அனுமன் பெற்ற புகழ். அந்த புகழ் பெற்ற குரங்காம் அனுமனை கொண்டு இலங்கை எரியுண்டு அழியவும் கொடும் செயலை கொண்ட ராவணன் தனது உடலும் அழிபட்டு ரம்பத்தால் அராவினது போல பொடி பொடியாக தூளாகவும் அம்பு முதலிய பானங்களை கொண்ட கும்பகர்ணனும் உள்ளம் கலங்குமாறு மிக்க கோபத்துடன் போர்க்களத்தில் நின்று அம்புகளை ஏவி வென்ற மேகவர்ணன் ராமனின் மருகனே கும்பகர்ணனையும் ராவணனையும் போரில் வென்ற மேகவர்ணன் ராமனின் மருகன் முருகப்பெருமானை இங்கே நினைவுபடுத்துகிறார்.
பிறைச்சந்திரனையும் திருநீற்று பச்சையையும் தும்பை மலரையும் கொன்றை மலரையும் கங்கையையும் திருசடையில் அழகு பெற வைத்துள்ள சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்த அன்பினால் தோன்றிய குமார கடவுளே முருகப்பெருமானே, தேவேந்திரன் தன் பதவியை மீண்டும் பெறும்படியாக தேவர்களுடைய பயத்தை தீர்த்த பின்னர் என் கண் என்ற திருத்தலத்தில் வந்து வீற்றிருந்த பெருமையில் மிக்க தெய்வமே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி சந்தனத்தை நிரம்ப பூசி கலந்து குங்குமமும் கடப்ப மலரும் விளங்கும் சண்பக மலரும் நெருங்கி மிளிரும் திரண்ட திரு தோள்களும் துலங்க திருவடிகளில் தண்டையும் அழகிய சிலம்பும் ஒலி செய்ய வீர வெண்டயம் என்னும் காலனி சலன் சல் என்று ஒலிக்க அழகிய உரு அமைந்த கிண்கிணியானது கொஞ்சுவது போல ஒலிக்க மயில் வாகனத்தில் ஏறி திந்தி மிந்தி 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 தந்தனன் தனந்தன என்று தாள ஒத்தில் ஆடி அசைந்து ஆனந்தத்துடன் வந்து அருள் கூர்ந்து எனது அழகிய மனக்கோயிலில் புகுந்து எப்போதும் உன்னை உணர்ந்து ஓதி புகழ்ந்து செவ்விய திருவடிகளை பணிந்து இருப்பாய் என்று எனக்கு கூறி அருள் புரிய வேணும் ஐயா. உமது அருளாலே உமது திருப்புகழை பாட அருள் புரிய வேணும் ஐயா என்று இங்கே மிக அற்புதமாக வேண்டுகிறார். என்கண் தலம் திருவாரூரிலிருந்து நீடாமங்கலம் செல்லும் ரயில் பாதையில் திருமதி குன்றம் ரயில் நிலையத்தில் அருகே உள்ளது. என்கண், எட்டுக்குடி, சிக்கல் ஆகிய இம்மூன்று திருத்தலங்களையும் ஆன்றோர் ஒன்றுபடுத்தி கூறுவர். முருகவேலின் அழகிய திருவுருவை ஒரு சிற்பி என்கண் என்னும் தலத்துக்கு அமைக்க அத்தகைய அழகிய உரு வேறொன்று செய்யாதிருக்க வேண்டி அரசன் அச்சிற்பியின் ஒரு கையை வெட்டிவிட்டான் என்றும் அந்த குறையுடனே அதனிலும் அழகான முருகன் உருவை எட்டுக்குடியில் அந்த சிற்பி அமைத்தான் எனவும் அரசன் சிற்பியின் மற்றொரு கையையும் வெட்டினான் என்றும் இரண்டு கையும் அற்ற நிலையில் சிக்கலில் பின்னும் அழகிய முருக உருவத்தை அந்த சிற்பி அமைக்க முருகவேல் அந்த சிற்பியின் மீது உகந்து அவன் அமைந்த மயில் மீது இருந்தபடியே விண்ணில் அவனையும் அழைத்து பறந்து மறைந்தனர் எனவும் செழிவழி வந்த செய்தி வழங்கப்படுகிறது. மிக அற்புதமான திருப்புகழ். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரோ.